Chennai Silks. ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாருகா. ஒரு காலத்துல அமெரிக்க டாலர் தான் ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனா 2026ல நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. ட்ரம்ப் போடுற ஒவ்வொரு ட்வீட்டும் தங்கத்தோட விலைய ஒரு ராக்கெட் மாதிரி ஏத்திட்டு இருக்கு. அதே சமயத்துல ஒரு பாராஷூட் இல்லாமலேயே கீழேயும் இறங்கிட்டு இருக்கு. இப்போ நாடாளுமன்றமே அவருக்கு எதிரா திரும்பினதுனால தங்கம் விலை புல் மார்ச் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்க இப்ப தங்கம் வாங்க போறீங்களா, இல்ல தள்ளி வைக்க போறீங்களா? அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட 2வது பதவி காலத்துல எடுத்து வர்ற ஒவ்வொரு அதிரடி வர்த்தக முடிவுகளும் உலக பொருளாதாரத்தையே ஒரு ஊசலாட்டத்துல வச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு காலையில அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு முக்கிய வாக்கெடுப்பு சர்வதேச தங்க சந்தையில ஒரு புதிய மாற்றத்தை தொடங்கி இருக்கு. கனடா மற்றும் பிற அண்டை நாடுகள் மீது ட்ரம்ப் விதிக்க விரும்பின அந்த கடுமையான இறக்குமதி வரிகளை அமெரிக்க நாடாளுமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாக்கெடுப்பின் மூலம் தற்காலிகமா அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ட்ரம்ப் விதித்த அந்த வரிகள் அமெரிக்காவோட அன்றாட வாழ்க்கை பொருட்களோட விலையை உயர்த்துறது மட்டும் இல்ல, பணவீக்கத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியினரும் ஆளுங்கட்சியான குடியரசுக் கட்சியின் சில உறுப்பினரும் கவலை தெரிவிச்சிருந்தாங்க. இதன் விளைவா ட்ரம்போட வரி விதிப்பு திட்டத்துக்கு எதிராக 219, 211 என்ற கணக்குல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தங்கம் விலை உயர்ந்துக்கிட்டே போனா கூட பிப்ரவரி மாசத்தோட ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுச்சு. ஜனவரி இறுதியில தங்கம் அவுன்ஸுக்கு $5626 என்ற வரலாற்று உச்சத்தை தொட்டுச்சு. ஆனா ட்ரம்ப் மத்திய வங்கி தலைவரா கெவின் வார்ஷ முன்மொழிந்த பிறகு ஒரே நாள்ல தங்கம் விலை 13% சரிஞ்சிச்சு. இது நவீன வரலாற்றிலேயே தங்கம் சந்திச்ச மிகப்பெரிய ஒற்றை நாள் வீழ்ச்சியில ஒன்றா கருதப்படுது. முதலீட்டாளர்கள் சுமார் $6 ட்ரில்லியன் மதிப்பை 48 மணி நேரத்துல இழந்திருக்காங்க. இன்று காலை நிலவரப்படி தங்கம் மீண்டும் எகிர தொடங்கி இருக்கு. அமெரிக்க நாடாளுமன்றம் ட்ரம்போட வரி விதிப்பை தடுத்ததால தங்கம் இப்போ அவுன்ஸுக்கு $4800 $5100 என்ற எல்லைக்குள்ள மீண்டும் வர்த்தகமாகுது. சந்தையில ஒரு சேஃப் ஹேவன் பிளஸ் ஃபோமோ மீண்டும் உருவாகி இருக்கு. அதாவது வாய்ப்பை தவற விட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உருவாகி இருக்கு. ட்ரம்ப் இப்போ பிட்காயினை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அசட்டா மாற்ற சட்டத்துல கையெழுத்திட்டு இருக்காரு. பிட்காயினை டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு ட்ரம்ப் அழைச்சாலும் பாரம்பரியமா தங்கம் மற்றும் பிட்காயின் இடையே ஒரு புதிய போட்டி உருவாகி இருக்கு. இதுவும் தங்கம் விலையில அடிக்கடி மாற்றங்களை ஏற்படுத்துது. சர்வதேச வங்கியோட ரகசிய மூவ் என்ன தெரியுமா? 2026ல முதமுறையா உலக நாடுகளோட மத்திய வங்கிகள் வச்சிருக்கிற தங்கத்தின் மதிப்பு அமெரிக்க அரசாங்க பத்திரங்களோட மதிப்பை தாண்டிருச்சு. அதாவது சுமார் $4 ட்ரில்லியன் மதிப்புள்ள தங்கம் இப்போ உலக நாடுகளோட கையிருப்புல இருக்கு. அதாவது நாடுகள் இனி டாலரை விட தங்கத்தையே அதிகம் நம்புறாங்க. இந்த செய்தி வெளியான உடனேயே கடந்த சில நாட்களா சரிந்து வந்த தங்கம் விலை மீண்டும் மெதுவா உயர தொடங்கி இருக்கு. ட்ரம்போட திட்டங்களுக்கு உள்ளூர்லேயே எதிர்ப்பு கிளம்பியிருக்கதால அமெரிக்க டாலரோட மதிப்பு ஒரு சிறிய குழப்பம் நிலவுது. சந்தையில நிச்சயமற்ற தன்மை ஏற்படும் போதெல்லாம் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான புகலிடமா தங்கம் மற்றும் வெள்ளியை தேர்ந்தெடுப்பாங்க. அதே தான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. சர்வதேச சந்தையில தங்கம் அவுன்ஸுக்கு திரும்பவும் $5100 கடந்து வர்த்தகமாகி வருது. ட்ரம்போட வர்த்தக போரும் தங்கம் கொடுத்த பதிலடியும் இதுதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட். பொதுவா அமெரிக்க அதிபர் ஒரு முடிவை எடுத்தா அதுதான் சட்டம். ஆனா இந்த முறை ட்ரம்ப் கனடா மேல விதிக்க நினைச்ச அந்த 25% வரியை அமெரிக்க நாடாளுமன்றம் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இது ஏதோ சாதாரண அரசியல் மோதல் கிடையாது. இதுதான் உலக தங்க சந்தைய தலைகீழா மாத்தியிருக்கு. ஏன் தங்கம் விலை ஏறுது தெரியுமா? ட்ரம்ப் கையில் எடுக்கிற டேரிஃப் வார், அதாவது இந்த வரி விதிப்பு போர் பொருட்களோட விலையை தாறுமாறா உயர்த்தும். இதனால அமெரிக்க டாலர் மேல இருந்த நம்பிக்கை குறைய தொடங்கி இருக்கு. டாலர் ஆட்டம் காணுது நம்ம பணத்தை
எங்க பாதுகாப்பா வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாரும் இப்போ தங்கம் பக்கம் திரும்பி இருக்காங்க. ஜேபி மார்கனோட மெகா கணிப்பு பத்தி பார்க்கலாம். உலகத்தோட டாப் வங்கியான ஜேபி மார்கன் இப்போ ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தங்கத்தோட இந்த மிரட்டலான ஓட்டம் இத்தோட முடிவடைய போறது இல்லை அப்படின்னு உலக புகழ்பெற்ற முதலீட்டு வங்கியான ஜேபி மார்கன் கணிச்சிருக்காங்க. அவங்க வெளியிட்டிருக்க அறிக்கையில 2026 வருஷத்தோட இறுதியில தங்கம் ஒரு அவுன்ஸ் 6000 இருந்து $6300 வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மத்திய வங்கிகளோட ஆர்வம் என்ன? இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளோட மத்திய வங்கிகள் டாலரை விடுத்துட்டு தங்கத்தை அதிக அளவுல இருப்பு வைக்க தொடங்கியிருக்காங்க. ட்ரம்போட கணிக்க முடியாத வர்த்தக போர்கள் மற்றும் புவிசார் அரசியல் மோதல்கள் தங்கத்துக்கு பெரும் பலமா அமையும். முதலீட்டாளர்களுக்கு அது ஒரு வாய்ப்பா? தற்போது தங்கம் விலை உச்சத்துல இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் சிறு சரிவு ஏற்படும் போது அது வாங்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவே பார்க்கப்படுது. குறிப்பா 2026ஓட இரண்டாவது பாதியில தங்கம் ஒரு புதிய உச்சத்தை தொடும் அப்படின்னு நிபுணர்கள் நம்புறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், ட்ரம்ப் நியமிச்சிருக்கிற புதிய ஃபெடரல் வங்கி தலைவர் கெவின் வாஷ் ஒரு கண்டிப்பானவர். ஆனா நீண்ட காலத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப், கனடா, சீனா இந்த 3 பேருக்கும் இடையில நடக்கிற இந்த ஈகோ சண்டையில தங்கம் தான் பெரிய வின்னரா வரப்போகுது. ஸோ இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? தங்கம் விலை ஏறுறது நமக்கு லாபமா இல்லை கஷ்டமா? ட்ரம்ப் பண்ற இந்த அதிரடி சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.